ஆனால் சரி விஜய் தலைமையில் கூட்டணியில் இப்போதைக்கு அங்க உங்க ஏற்கனவே உங்க நண்பர் நான் என்ன சொல்றேன், ஒருத்தரை நாங்க அதிமுக காப்பாற்றணும், ஆட்சி வைக்கணும், மீண்டும் எங்களுடைய ஆட்சி கட்டளையில் அமரணும்னு நாங்க எவ்வளவோ அடிபணிஞ்சு போறோம். ஒரு மாவட்ட செயலாளர் தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் செயல் வீரர்கள் கூட்டத்துல அண்ணா எடப்பாடி அண்ணே உங்க காலில் வேணாலும் உழுறேன்னு சொல்லி கேட்டாரு. அப்போ கூட இறங்காத மனம் இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி எப்படி சார் இனிமேல் ஏத்தி விடுவாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தொண்டை கேக்குறான், காலில் வேணாலும் உளுந்துடுங்க, கட்சியை இணைச்சு கொண்டு போங்க, கட்சி ஆட்சிக்கு வரணும்னு கேக்குறான். அப்போ அதை கூட ஏத்துக்கிட்ட மனம் இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த இயக்கத்தை வழி நடத்த போறாரு? எல்லாத்தையும் நீக்கும், எல்லாரும் நீக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது இயக்கத்தை வழி நடத்தக்கூடிய சீர்குலைத்தல் தானே இருக்கு. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை சார் நானும் அதிமுக தலைவர்கள்ட்ட பலர்கிட்ட பேசுனதுல எடப்பாடி பழனிசாமி ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறாரு, இந்த பிரிந்து சென்றவர்களை இணைப்பதிலேயோ அல்லது போறவர்களை சேர்ப்பதிலேயோ ஏன் அவர் அவ்வளவு கடுமையா இருக்கிறாரு? இதற்கு முன்பாக எம்ஜிஆரை எதிர்த்து எஸ்டி சோமசுந்தரம், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போன நெடுஞ்செழியன், பண்ருட்டி மற்றும் திருநாவுக்கரசர் உள்ளிட்ட அனைவரையுமே அந்த இரண்டு தலைவர்களும் இணைத்தார்கள். எடப்பாடி பழனிசாமியை மட்டும் ஏன் இவர்களை இணைக்கவில்லை என்று கேட்டதற்கு அவர்கள் கூறியது, எஸ்டி சோமசுந்தரம், திருநாவுக்கரசு மற்றும் நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும் ஆர்.எம். வீரப்பன் உள்ளிட்டோரும் நாங்கள் கட்சி தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம், இதுவரை நாங்கள் தவறாக செயல்பட்டதற்கு வருந்துகிறோம் என்று அவர்கள் எழுதி கொடுத்துவிட்டு எங்களோடு இணைந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்று கூறுபவர்களை எப்படி இணைக்க முடியும் என்று அவர்கள் தரப்பு கேட்கிறார்கள். அது ஒரு நியாயமா தானே சார் இருக்கு? இவங்க யாருமே இபிஎஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப யார் தான் தலைவர்? இல்ல சார், அண்ணாதுரை அவர்கள் மறைவுக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு வர வேண்டியவரே நாவலர் நெடுஞ்செழியன். ஒரு நாவலர் நெடுஞ்செழியனுக்கு விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய செல்வாக்கால அந்த திராவிட இயக்கத்துக்கோ முதலமைச்சராக நிர்வாகிகள் ஆதரவு கருணாநிதிக்கு இருந்தது, இப்போது இபிஎஸ் இருக்கிறது அதிமுக. அதுக்கு பிறகு அந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக தொடங்கி வரும்போது திமுக இருந்தவரை இங்க தாம் பக்கத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தாரு. அவருக்கு கட்சியில பொதுச் செயலாளருக்கு அங்கீகாரத்தை கொடுத்து அழகு பார்த்தாரு. அவர் தலைவரா ஏத்துக்கிட்டாரு எம்ஜிஆர். அவர் தலைவரா ஏத்துக்கிட்டாரு சார் எம்ஜிஆர். யார் நெடுஞ்செழியன்? நீங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி? தலைவரா ஏத்துக்கிட்டாரு. யாருடைய கட்சியில? திமுக இல்ல, அண்ணா திமுக எம்ஜிஆர் தலைவரா ஏத்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவை ஏத்துக்கிட மாட்டேன்னாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் ஏத்துக்கிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிதியமைச்சராக கொண்டு உட்கார வச்சாரு. இந்த இயக்கம் தொண்டர்களான இயக்கம். இந்த இயக்கம் எடப்பாடி பழனிசாமி உருவாக்குற இயக்கம் அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. எடப்பாடி பழனிசாமி விலை கொடுத்து வாங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்துக்கு நாங்க அடிபடிய முடியாது. அப்படி இல்ல, தன்னுடைய சம்பாதிச்ச பணத்தை கொண்டது கொட்டி தன்னுடைய இல்லம் வரைக்கும் அடமானத்துல வச்சு இந்த கட்சியை நடத்தினார். நடிகை லதா அவர்கள் நாட்டியம் நடிச்சு கொடுத்து இந்த கட்சியை வளர்த்தாங்க. இதெல்லாம் பல தியாகங்கள் உருவாக்கப்பட்ட அதிமுக கூவத்தூர்ல ஆட்சியை காசை கொடுத்து வாங்கி வெங்கடேஸ்வர பேலஸ்ல பணத்தை கொடுத்து நிர்வாகிகளை வாங்கிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அடிபடிஞ்சு நாங்க லெட்டர் கொடுத்து போய் அந்த இயக்கத்துல இணைய எந்த ஒரு தன்மான தொண்டனுக்கும் உணர்வு வராது சார். சார் போக முடியும். அடிமைகள் கையெழுத்து போட்டு நிர்வாகிகளா கையெழுத்து போட்டு பணத்துக்காக பதவிக்காக ஆசைப்படுறவன் போவான். நாங்க அப்படி இல்ல. புரட்சி தலைவருடைய நினைவு நாள்ல சொல்றேன், இந்த இயக்கத்தை பால்படுத்துற பழனிசாமி அவர்களே பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு சூழ்நிலைக்கு கீழ் தள்ளப்படுவீர்கள், காணாமல் போயிருவீர்கள். அடுத்த முறை புரட்சி தலைவி எம்ஜிஆர் அம்மா தலைவரோட நினைவு நாள்ல எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்கிறாருங்கிறத தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இடம் நாங்க பாத்துருக்கோம். ஆரம் இறப்பினரோட நிலைமைகளை நாங்க பார்த்திருக்கோம். திருநாகரசனோட நிலைமையை பார்த்திருக்கிறோம். நீங்க கட்சியில எங்க இருக்கிறாங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வருது. அதனால நீங்க இந்த இயக்கம் தலைவரால உருவாக்கப்பட்டது. தலைவரோட நினைவு நாள்ல நான் வருத்தப்பட்ட அடி வயிற்றுல இருந்து சொல்றேன். இந்த உண்மையான சூழ்நிலையில சொல்ல ஒவ்வொரு தொண்டரோட இரத்த கண்ணீருக்கு பதில் சொல்லியே ஆகணும் அண்ணன் பழனிசாமி அவர்கள். ஓகே சார், வெற்றி பெறக்கூடிய அணியில் ஒரு கூட்டணி அமைப்போம், இல்லை என்றால் தனித்தும் பயணிப்போம் என்ற கருத்தை எங்களோடு
இந்த ஓபிஎஸ் அடுத்து என்ன என்ற இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை ஆவேசத்தோடும் மற்றும் அமைதியாகவும் எங்களோடு பரிமாறிக்கொண்டதற்கு மிக்க நன்றி. நாஞ்சில் குலப்பன் சார், அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் இருக்கு சார், ஆவேசம் இருக்கு, இருந்தாலும் ஊடகத்தின் முன்னாடி அமைதியை காப்போம்னு அமைதி காப்போம். ஓகே சார், நன்றி சார். எங்க நிலவரம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல போய் நிக்கிறோம். ஓகே, நன்றி சார். உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.